ராகி களி ரொம்ப சுலபமான முறையில் குக்கரில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எந்த அளவுக்கு களி நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ராகி மாவு சேர்த்திட்டு தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும். நல்லா தண்ணியாட்டம் கலந்துக்க வேணும், கெட்டித்தன்மையில் இருக்கக்கூடாது. தண்ணியாட்டம் கலந்துட்டு இதை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை குறைவான தீயில் அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டித்தன்மையில் வரும். அந்த டைமில் நீங்கள் ஒரு 2 நிமிஷத்தில் கெட்டித்தன்மை வந்துடும். உடனே நீங்கள் குக்கரில் அடியில் தண்ணி விட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே உள்ள குக்கரில் வச்சு ஒரு மூடி போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான முறையில் ராகி களி ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த ஈஸியான சிம்பிளாக செய்யக்கூடிய ராகி களியை இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். தினமும் கூட நீங்கள் இந்த முறையில் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப பேருக்கு ராகி களி பாத்திரத்தில் கிளற தெரியாமல் ராகி களி செஞ்சு சாப்பிட முடியாமல் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி குக்கரில் ஈஸியான முறையில் செஞ்சு சாப்பிடலாம். 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ராகி களியை நீங்களும் ஒரு தடவை கட்டாயம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.